ஹாய், அனைவருக்கும் வணக்கங்கள். அதாவது கார்ட்டூன்காரங்கள் நீ ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு எல்லாரையும் குழப்பிட்டு கிடக்கான். ஆக்சுவலியா செல்வி அம்மாவுக்கோ மரிய பத்திக்கோ எங்களுக்கும் தகராறே கிடையாது. தூண்டி விட்டு இப்ப யூடியூப்லயும் வீடியோ போட்டுருக்கான். பேக்கெடிங்கிறத யூடியூப்ல போய் பார்த்த பிறகுதான் தெரியுது பேக்கெடி ராஜு தான். ஆரம்பத்திலே தெரியும். உங்கள் விளக்கத்துக்காக இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், பாருங்க. அப்புறம் வசந்தகுமார், எங்க அப்பா பேரை வச்சு நான் புனை பேர் வச்சேன். என் பேரு குமாரசாமி தான். என் தோட்டத்துக்கு கூட வந்திருக்கா ராஜு, என் வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ என்ன சொன்ன? எல்லா பொம்பளைங்களையும் தடவிட்டு இருக்கேன் நான். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உன்னை விட நான் கேடியா? அதாவது ரஜினிகாந்த் டைலாக் ஒண்ணு உண்டு, நிற்கவே முடியாதவனுக்கு 9 கொண்டாட்டியா நீ. உனக்கு அந்த டைலாக்ல பெண்ணுல மை இருந்தாதான் எழுத முடியும். மை இருக்கவே எழுதிட்டே தான் இருப்பான், பிரச்சனை இல்லாம இருக்கும். உனக்கு மை இல்ல, நீ போற இடமெல்லாம் எழுதாத புத்தகம். எழுத படிச்சுக்க. பெண்ணுக்கு மையை எப்படி உண்டாக்கணும்? உடம்ப கத்தா காட்டினா போதாது. நாங்களே ஏர் பிடிச்சு உழுதவன். அதான் இன்னும் ஒரு பெண்ணுல மை இருக்கு, சரியா? உனக்கு மையே இல்லை. கூட்டி கொடுக்கறது தான் உன் புத்தி ராஜு, கூட்டி கொடுக்கறது தான் உன் புத்தி. உன்ன மாதிரி மை இல்லாதவனா இல்ல. முடிஞ்சா இன்னும் தெளிவா சொல்லணுமா உனக்கு? அதை விடு. செகண்ட் சாப்டர் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன். உன்னுடைய லீகல்ல நிறைய இருக்கு. நானும் கொஞ்சம் இனி இதுதான் நீயா நானி பாக்குறது தான் இது. ஓகேவா? வரட்டுமாடா என் தவக்கலை குட்டி குட்டி குஞ்சான், சுண்டு ஒரு குஞ்சான். அதுக்கு கூட லைக் கிடையாது நாயன்.